அமர்நாத் மகாத்மியம் என்கிற புஸ்தகமும் காஷ்மீரிலே 10 வருஷங்களாக நம்முடைய பெரியவாளும் 5-6 வருஷத்திற்கு முன்பாக ஸ்ரீநகர் சென்று சங்கராச்சாரிய ஹில் அங்கு பல்லாக்கில் சென்று அபிஷேகம் செய்தார்கள் சிவலிங்கத்திற்கு. 10 வருஷங்களாக வேத பாராயணம் சென்னையிலிருந்து ஏற்பாடாய் அதிலே இந்த ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வ வேத பாராயணங்கள் நடைபெற்று வருகின்றன. இஷ்டிகள் நடைபெறுகின்றன. அந்த இதிலே இஷ்டிகள் நடைபெறுகின்றன. அதுபோன்று விசேஷமாக ஏனென்றால் அமர்நாத்துக்கு நிறைய பேர் போகிறார்கள் தரிசனத்திற்காக. அந்த அமர்நாத்தினுடைய சிறப்பு என்ன, எந்த விதிப்படி அந்த அமர்நாத்தை தரிசிக்க வேண்டும், 22 தீர்த்தங்கள் இருக்கின்றன, அதை பற்றியெல்லாம் அந்த புஸ்தகத்திலே எழுதி பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். மேற்கொண்ட அந்த புஸ்தகத்தினுடைய அடிப்படையிலே இந்த அமர்நாத் யாத்திரையை விரிவுபடுத்த வேண்டும். தற்பொழுது நேராக சென்று தரிசனம் செய்கிறார்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் டென்ட் அங்கு தங்குகிறார்கள். வரக்கூடிய காலங்களிலே அப்பொழுது இருக்கக்கூடிய பாதுகாப்பை எல்லாம் மனதிலே கொண்டு, செக்யூரிட்டியை மனதிலே கொண்டு அந்த 22 இடங்களிலேயும் பெயரை எழுதி வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்வதற்கு அந்த புராணங்கள் நமக்கு தெரிய வேண்டும். இது அமர்நாத் மகாத்மியம். பெரியவா அமர்நாத் லிங்கத்தை தரிசனம் பண்ற மாதிரி அந்த போட்டோவோட அது இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.